தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புனித வெள்ளி நாள் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. யார் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு? இவரிடத்தில் வருகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அதை குறித்து இன்ற நாளில் நாம் பார்ப்போம். இன்னைக்கு புனித வெள்ளினாலே எல்லாருக்கும் இயேசு எங்கே இருப்பார்? எங்கே தெரிகிறார்? ஆடு மேய்க்கிறவராக தெரிகிறாரா? அல்லது குஷ்டரோகியை சுகமாக்குறது போல ஒரு தோற்றத்தில் தெரிகிறாரா? அல்லது மலை பிரசங்கத்தில் அமர்ந்திருந்து எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த தோற்றத்தில் தெரிகிறாரா அப்படின்னு பார்த்தா, இந்த புனித வெள்ளி அப்படின்னு சொன்னாலே நாம் காண்கிற இயேசு எங்கே இருக்கிறார்? சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் மற்ற நாள்களில் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்ம பார்க்கறது இல்லை. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒரு வித்தியாசமாக, அவர் சரீர சுகத்தை இழந்தவராய் அல்லது அவர் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாதவராய், ஒரு தரித்திரராய் இந்த சிலுவையில் காணப்படுறார். நம்ம இன்றைக்கி சடங்காச்சாரமாக இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இன்றைக்கி அனுசரிச்சுட்டு போயிடலாம். அப்படி தான் வந்திருக்கிறோம். கரெக்டாக அது மாற்ற முடியாத இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் ஒரு பரிதவிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம கிறிஸ்தவம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை வேறு வழி இல்லாமல் இந்த குட் ஃப்ரைடே வந்திருக்கு, அதனால் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம வர்றோம். ஆனால் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறதுக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இந்த வசனத்தில் முக்கியமாக ஒரு பகுதி நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால். அப்போ பவுல் சொல்கிறாரு, அவர் பிரசங்கியாத வேறொரு இயேசு இருக்கிறார் அப்படின்னு. நம்ம கிறிஸ்தவத்தில் இயேசு ஒரு இடத்துல தானே வர்றாரு. அப்போது இந்த இயேசுவுக்கு பின்னாடி வேறொரு இயேசு தோன்றினாரா? அல்லது இரு தரப்பட்ட இயேசுக்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்களா? அப்படி இல்லையே. இவர் யாரை சொல்லுகிறார்? இந்த வேறொரு இயேசு அப்படின்னு அவர் சுட்டி காண்பிக்கிறாரு. இந்த வேறொரு இயேசு யார்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேறொரு இயேசுனா யாருன்னே தெரியாது. அவரை பற்றி தெரிஞ்சிருந்தால், அவரை பற்றி அறிஞ்சிருந்தால் அந்த வேறொரு இயேசுவுக்கு எச்சரிக்கையாக வாழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் 90% மேலான கிறிஸ்தவர்கள் பற்றி கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற, பின்பற்றுகிற, வேண்டும் என்று நினைக்கிற அந்த கிறிஸ்து, அந்த இயேசு தான் இந்த வேறொரு இயேசு. அநேகருக்கு 90% மக்களுக்கு பிடிச்சிருக்கிற நபர் இந்த வேறொரு இயேசு. ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த வேறொரு இயேசு நம்மக்கிட்ட இருந்து அவரை வழிபட்டு, அவரை நம்ம ஆராதித்து, அவரை பின்பற்றி போனோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நிச்சயமாக கிடைக்காது. பரலோகம். என்ன இப்படி சொல்கிறீங்க? வேறொரு இயேசுவை பின்பற்றி போனால் பரலோகம் கிடைக்காதா? ஆமாம், அதை குறித்து தான் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:23 பார்க்கும்போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அநேகருக்கு இடரலாக இருக்கிறாரு, பைத்தியமாக இருக்கிறாரு. ஏன் பவுல் சொல்கிறாரு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேறொரு இயேசு அப்படின்னு. அவரை நாங்கள் பிரசங்கியாத இயேசுன்னு சொல்கிறாரு. இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேறொரு இயேசுவுக்கு ஆப்போசிட்டான இயேசு அப்படின்னா யார் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அப்போ ஒரு விஷயத்தை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த வேறொரு இயேசுக்கிட்ட சிலுவையே அறையப்படுகிற காரியம் இருக்காது. அந்த இயேசு சிலுவையில் அறையப்படாமல் இருப்பார். அவர் சிலுவைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அவர் தான் அந்த இயேசு, அவர் தான் அந்த வேறொரு இயேசு. சரி, அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம்னு பவுல் சொல்கிறார். சரி, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை வேறு எங்கெல்லாம் அவர் சுட்டி காண்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2:2 சுட்டி காண்பிக்கிறார். அதே 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இவர் பிரசங்கிக்கிறார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான். அதே போல் விசுவாசிகள்கிட்ட இருந்து அவரை அறியணும், அவங்க எப்படி செயல்படணும், அவங்கள்ட்ட நான் என்னத்தை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் அறியணும். ஒருத்தவங்களுக்கு போதிச்சு உபதேசித்து நடத்துகிறாரு. அவர் யாரை போதிச்சு யாரை உபதேசித்து நடத்துகிறாருன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் சொல்லி கொடுத்து நடத்துகிறார். பிற்காலங்களில் அந்த விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்களுடைய கிரியைகளோ அவங்களுடைய சாயலோ எதை வெளிப்படுத்தணும், அவங்ககிட்ட நம்ம எதை பார்க்கணும்னு அவர் வாஞ்சிக்கிறாருன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் அவர்களிடத்துல பார்க்கணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். நமக்கு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி போகிறோம். என்னை பார்க்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு. வெறும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடாது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அதை தவிர்த்து வேறு ஒன்றையும் நான் என்ன பண்ணலை, அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நம்ம எல்லாருமே பிரதிபலிக்கணும், வேறு ஒன்றையும் பிரதிபலிக்க அவசியமே இல்லை அப்படின்னு பவுல் இங்கே சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம்
1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மகைக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. என்ன சொல்றாருன்னா, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகிற அளவுக்கு யாருப்பா உங்களை மயக்கினது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருந்தார்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒருவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவன் பார்த்து பின்னாடி மறந்து போயிட்டான் அப்படின்னா, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுட்ட இருந்து ஒருத்தன் விலகிட்டானா என்னன்னா, அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிடுவான்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் அவர் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த வேறொரு இயேசு யாருன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு விரோதமானவர்னு அர்த்தம். நான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 22 இருந்து 24 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இங்கே என்ன சொல்லப்படுது? அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை வைத்து தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். அவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்த முடியும், அவருடைய நாமத்தினால அற்புதங்களையும் செய்ய முடியும். அவருடைய நாமம் இருந்தால் போதும். இயேசுவை ஒருத்தவங்க சீசர்கள் சொல்றாங்க இல்லையா, நம்மை பின்பற்றாத சிலர் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறாங்க, சில அற்புதங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னபோது, இயேசு அவர்களை விட்டு விடுங்கள், அவன் என்னோட கூட சேர்க்கிறவனா இருக்கிறான். சரி, நல்லது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி சில காரியங்கள் நடக்குது அப்படின்றத இங்கே சொல்றாங்க. இவங்க யார்? இந்த கூட்டம் இவங்க ஊழியக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊழியக்காரங்க அவருடைய நாமத்தினால அந்த காரியத்தெல்லாம் செய்யறாங்க. 23ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இவங்க அவருடைய நாமத்தை வச்சு எல்லாமே செய்கிறாங்க. ஆனா என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவங்க, அதாவது வசனத்தின்படி கற்பனையின்படி வாழாம அவருடைய நாமத்தை மட்டும் பயன்படுத்திட்டு எல்லா காரியத்தையும் செய்யறது. இங்க யார் இருக்கு அப்படின்னா, வேறொரு இயேசு இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, நீ வாழ தேவையில்லை, நீ கிறிஸ்துவ, அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய போதனைகளை உன் வாழ்க்கையில கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வெளிப்படையான அற்புதங்கள், வெளிப்படையான தீர்க்க தரிசனங்கள், வெளிப்படையான பிசாசுகளை துரத்துகிறது பூரா அவருடைய நாமத்தில் வச்சு நீ செஞ்சுட்டு போகலாம். இதுக்கு மட்டும் இந்த இயேசு என்ன பண்றாரு? லீட் பண்றாரு, அவங்களும் செய்யறாங்க. ஆனா கடைசியில என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த வேறொரு இயேசுவை பின்பற்றவனுக்கு கதவு அடைக்கப்படுது, அவன் உள்ள நுழைய முடியல. அவனை உனக்கு அக்கிரம செய்கைக்காரன் என்ன அக்கிரம செய்ய செஞ்சாரு? இப்போ இவன் சொன்ன தீர்க்க தரிசனம், பிசாசை துரத்துனது, அற்புதம் செஞ்சது எல்லாமே என்னவாயிடுச்சு? அக்கிரம செய்கையா போச்சு. ஏன் அப்படின்னா, வாழாம பெரிய பெரிய அற்புதங்கள் ஊழியங்களை செஞ்சுட்டு தெரிஞ்சது. பார்த்தீங்களா, அந்த வேறொரு இயேசுவை பின்பற்றி போய் என்ன அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களை எல்லாமே வாழாம ஊழியம் செய்கிறாங்க, வாழாம அற்புதம் செய்கிறாங்க, வாழாம எல்லா தீர்க்க தரிசனமும் உரைக்கிறாங்க. ஆனால் இயேசு வாழ்ந்துதான் எல்லாவற்றையும் செய்யணும். இந்த வாழ்றதுல ஒரு சிலுவை இருக்குங்க. வாழும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனையின்படி நீங்க வாழும்போது ஒரு சிலுவை இருக்கு. கஷ்டத்தோட தான் நீங்க இதை செய்ய முடியும். யாருமே ஈஸியா செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லல, நல்ல உலகத்தை சம்பாதி அல்லது நல்ல பணம் காசு செய்யுது, நல்ல உல்லாசமா இரு அப்படிலாம் சொல்லல. அப்போ ஒரு வார்த்தையின்படி இந்த உலகத்துக்கு விரோதமா நீங்க வாழ்றது அப்படின்னு சொன்னா, இயேசுவின் கற்பனையின்படி அதுல சிலுவை கண்டிப்பா இருக்கும். அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வேறொரு இயேசுட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, எது அவங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல பார்க்க முடியும். பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு எடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். வேறு விதமாய் நடக்கிறார்கள் அப்படின்னா, கிறிஸ்தவத்துல தான் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் பேரால தான் இருக்கிறாங்க, அவர்கள் ஊழியமும் செய்யறாங்க. ஆனா ஊழியமே செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு கீழாக தான் அவங்க இருந்தா கூட அவங்களுடைய முடிவு என்னவா தான் இருக்கு? அழிவு. அதாவது நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் நரகத்திலே அழிந்து போக போகிறார்கள் அப்படின்றதுதான் இங்க குறிப்பிடப்படுது. அப்போ அவங்களுடைய முடிவு அழிவு. அவங்களுடைய தேவன் யாருன்னா வயிறு. அந்த தேவன் யாரை குறிப்பிடல? இயேசுவை குறிப்பிடல. இயேசுன்னு நாமத்து பேர்ல இயேசுவை தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளான நோக்கம் என்னன்னா, அவங்க வயிறு எதை குறிக்கிறது அப்படின்னா, அவங்க பண ஆசை உள்ளவர்களா தங்களுடைய தேவைகளை தங்களுக்குரியவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவே அவங்க இந்த ஊழியத்தை செய்வாங்க. அவங்களுக்கு மகிமை என்னன்னா, தேவனுக்குரிய மகிமை கிடையாது, அவங்களுடைய லட்சம் அதுதான் அவங்களுக்கு மகிமையா இருக்கு. அவங்க என்னன்னா பூமிக்கு எடுத்த வேலையை சிந்திக்கிறார்கள் பார்க்கிறோம்.
இப்போ இந்த வேறொரு இயேசு எங்கே இழுத்துக்கிட்டு போவார் அப்படின்னா, சிலுவையில் தான் அறையப்பட்ட இயேசு அவர் இல்லைல்ல, அவர் பூமிக்கு எடுத்தவைகளை மாத்திரம்தான் சிந்திக்கும்படி அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் இழுத்துட்டு போவார். அதனால தான் இப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு வேறொரு இயேசுவை பின்பற்றுற சபைகளுக்கு பிரசங்கம் எதன் அடிப்படையில் இருக்கும்னா, ஒன்லி சரீர சுகம், பண தேவை, லக்ஸரியஸ் லைஃபு, ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸு. அப்போ முழுக்க முழுக்க இவங்க பூமிக்குரியவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு விசுவாசத்தோடு காருக்கு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு உங்களுடைய கடனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதே தான் இவங்களுடைய கூற்று. சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், இதே தான். இந்த வேறொரு இயேசு கொடுக்கறது இந்த பூமிக்குரிய காரியங்களை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க யாருக்கு பயங்கரா இருப்பாங்க? சிலுவைக்கு பயங்கர பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் பாடு, அல்லது சத்தியத்து நிமித்தம் உபத்திரம். எந்த ஒரு கான்செப்ட், எந்த ஒரு அந்த அறிவு சத்தியம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அந்த கஷ்டன்றதே அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அதை சிலுவைக்கு விரோதமாக அந்த வேறொரு இயேசு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6:12, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுங்க. சொல்லப்படுகிறது என்னன்னா, சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே அப்படின்னா என்ன? அப்போ அந்த சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு தான் அவங்கள நூதனமாக நடக்கும். அவங்க பர்சனல் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பாடு, இந்த குடும்பத்தில் சில பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தமாக சத்தியத்துக்குள்ளே ஒருத்தன் கடந்து போகும்போது குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். ஒரு சபையில் ஊழியம் பண்ணாங்கன்னா அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஏன்னா சிலுவை நிமித்தமாக அவங்க பரலோக ராஜ்யத்துக்காக போராடிட்டு இருக்கனால இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அது நிமித்தமாக துன்பமே படாதபடிக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. இதுதான் இந்த வேறொரு இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதும். இந்த வேறொரு இயேசு கிறிஸ்துவை பெற அவரை பின்பற்றி போகிறவர்கள் எல்லாரையும் அந்த இயேசு கிறிஸ்து எங்கேருந்து டிவியேட் பண்ணிடுவார் அப்படின்னா, பரலோகம் மாத்திரம் கிடைக்காதபடிக்கு அந்த கதவை பூட்டிட்டு மற்றபடிக்கு பூமியில் இருக்க ஆசீர்வாதங்கள் பூரா. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தான் செஞ்சார், அற்புதம் செஞ்சார், நோய்களை சுகமாக்கினார், அநேகருக்கு பண கஷ்டங்கள் எல்லாரையும் தீர்க்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவா உபதேசம் பண்ணுறவராக இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து அவரை பிரிக்க முடியாது. ஆனால் இந்த வேறொரு இயேசுன்ற ஒரு ஆவி என்ன பண்ணுன்னா, அந்த அவரை சிலுவையிலிருந்து பிரித்து நடத்தும். அவரை தான் பின்பற்றுவாங்க, அவரை தான் வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் எப்பயுமே ஃப்ரீடமாக இருக்காரு, நல்லா ஆசீர்வாதமாக அநேகரை சுகமாக்குறாரு. சுகமாக்குறதெல்லாம் ஒரு நேமிங். அப்போது இந்த சிலுவையில் அறையப்படாத இயேசு இப்படி இருப்பார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படி இருப்பார்? அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கலாத்தியர் 5:24, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பின்பற்றி போகிறவன் என்ன ஆவான்? அவரை பின்பற்றி போக 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 இவன் எதற்கு நேராக நடத்தப்படுவான் அப்படின்னா, மாம்சத்தையும் அவனுடைய ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அறையும்படிக்கே நடத்தப்படுவான். இதை செய்யக்கூடாது. மாம்சத்தின் இச்சையை நம்ம என்ன சிலுவையில் அறையணும். அப்போ பொருளாதார இச்சைகளை சிலுவையில் அறையணும், பாலியல் இச்சைகளை சிலுவையில் அறையணும். இப்படியே இந்த சிலுவையில் அறையப்பட்டு இயேசு போதிச்சு நடத்துவார். கடைசியில் இவன் எதை அடைவான் அப்படின்னா, அதான் ரிசல்ட். அவன் போக போக நாட்கள் செல்ல செல்ல இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பின்பற்றி போகல அவனுக்கு என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, அவன் தன்னுடைய மாம்சம், அதனுடைய இச்சை, அதனுடைய ஆசை எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சு ஜெயமாக நின்றுவான். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது என்ன சொல்லுது? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன் அப்படின்னா, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். ஏன்னா இவர் சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுறாரு. ஏன் அப்படின்னா, சிலுவையில் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த சிலுவை தான் எனக்கு என்ன பண்ணுது? ஒரு ஜெயத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்தில் அசுசியான காரியங்கள், எல்லா தீட்டான காரியங்களையும் நான் ஜெயிக்கும்படிக்கு ஒரு ஜெயத்தை இந்த சிலுவை தான் கொடுக்குது. அதனால இந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. அப்படின்னா என்ன? இந்த உலக வழக்கத்தின்படியான வாழ்க்கை, மேட்டிமை, பணம், பேர், புகழ், இந்த உலகம் கொடுக்குற அந்த வழிகாட்டுதல், நீ இதை அடையணும், அதை சம்பாதிக்கணும், உனக்கு இவ்வளோ பெரிய பேர் வரணும், இந்த உலகம் கற்றுக் கொடுக்குற எந்த விஷயத்தையும், இந்த உலகத்தையே நான் என்ன பண்ணுறேன்? சிலுவையில் அரைஞ்சிடுறேன். அப்படின்னா என்ன? இந்த உலக வாழ்க்கைக்கும் என்னுடைய சொந்த வாழ்க்கையும் நான் பொருத்தி பார்க்கும்போது, நான் நிற்கும் போது இந்த உலகம் என்ன ஆயிருக்கு? சிலுவையில் செத்து தொங்கிருக்கு. சிலுவையில் அறையப்பட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு உயிர் இல்லை, செத்துரும். அப்போ இந்த உலகம் எனக்கு முன்பாக செத்ததாக இருக்குது. சப்போஸ் இந்த உலகம் என்னை சந்திக்க வரும்போது நான் செத்தவனாய், மரித்தவனாய் தொங்கி கொண்டிருக்கிறேன். அப்போ ஒன்றுக்கு ஒன்று என்ன இல்லை? கை கோர்க்க முடியலை, ரெண்டு இணைய முடியலை. அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கொடுப்பார். என்னென்னா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த உலகம் என்னை எவ்விதத்திலையும் மயக்க முடியாது, உலகம் எவ்விதத்திலையும் என்னை வலிதப்ப முடியாது. நான் உலகத்தை சிலுவையில் அறையக்கூடிய பலனும் கிருபையும் அபிஷேகமும் என் மேலே வந்திருக்கும் அப்படின்னு இதில் பார்க்குறோம். கடைசியான சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே என்ன நடக்குது? தன்னுடைய பாவம் செஞ்ச பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுறான். ஆமாம், மாம்சம் ஆசை இச்சையை அரைஞ்சிட்டான், உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டான். கடைசியில் கொஞ்சம் நஞ்சம் பாவம் செய்யக்கூடிய பழைய பாவ மனுஷனையும் சிலுவையில் அரைஞ்சு கொண்டுடுறான். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறவன், மாம்சம் ஆசை இச்சைகளை உலகத்தை பழைய பாவ மனுஷனெல்லாம் ஒருவன் சிலுவையில் அரைஞ்சிட்டானா அவனுக்கு என்ன கிடைக்கும்? பரலோக ராஜ்யத்தில் போய் உட்காந்துருவான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரம்தான் ஒருவனுக்கு நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியும். சிலுவையில் அறையப்படாத இயேசு, அந்த வேறொரு இயேசு ஒருவனுக்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வேறொரு இயேசு வஞ்சிக்கிற வேறொரு இயேசு. அந்த இயேசு உலகத்தை மாத்திரம் காண்பித்து மாம்சத்தையும் ஆசை இச்சையும் தூண்டிவிட்டு பழைய பாவ மனுஷனை இன்னும் அதிகமாக பலப்பட வச்சு கடைசியில் அந்த ஆத்மாவை பரலோக ராஜ்யத்திலிருந்து பிரித்து நரகத்துக்கு கொண்டு போகிற மாத்திரம்தான் அந்த வேறொரு இயேசுவோட வேலை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களை நேர்த்தியாய் சத்தியத்தின்படி உங்களை நடத்தி பாடுகள் உபத்திரவங்களோடு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது அந்த வழியாக நம்மளை கொண்டு போனாலும் அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். எல்லா கிருபையும் தந்து தான் நடத்த போகிறார். நம்ம ஒன்றும் சுமக்க தேவையில்லை. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்படி நம்ம முன்னேறி செல்லும்போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். நீ புனித வெள்ளி அன்று நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நமக்கு விட்டுட்டு சிலுவையில் அறையப்படாத வேறொரு இயேசுவை பின்பற்றி போகிறத நிறுத்துங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, அப்போ இயேசு சுகமாக்கலையா? இயேசு அற்புதம் செய்யலையா? இயேசு பிசாசுகளை துரத்தலையா? அவர் பெரிய நேமிங்க இல்லையா? கண்டிப்பாக அவர் எல்லாமும் செஞ்சார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கிட்ட போனீங்கன்னா அவர்கிட்ட உபதேசம் பண்ணுற இயேசு, பிரசங்கம் பண்ணுற இயேசு, அற்புதம் செய்கிற இயேசு, பிசாசுகளை துரத்துக்கிற இயேசு, நோய்களை சுயமாக்குற இயேசு, இது எல்லாமே இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசோடு கூட அடக்கமாக இருக்கும். அடக்கமான சேர்ந்து தான் இருக்கும். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுகிட்ட போனீங்கன்னா எல்லாமே உலகத்தில் உங்களுடைய தேவைகள், நோய் நொடிகள்லேருந்து விடுதலை எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த வேறொரு இயேசுக்கிட்ட போனீங்கன்னா அங்கே சிலுவை இருக்காது. அந்த இடத்துல சிலுவை மிஸ் ஆயிரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பார்க்கவே முடியாது. அந்த இயேசு நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அப்படின்னா என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுகிட்ட போனீங்கன்னா இம்மைக்குரியதும் மறுமைக்குரியது ரெண்டுமே இருக்கும். வேறொரு இயேசுக்கிட்ட போனீங்கன்னா இம்மைக்குரியது மாத்திரம் தான் இருக்கும், மறுமைக்குரியது இருக்காது. இவ்வளோதான். கடைசி ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 1:17 வசனம். 1 கொரிந்தியர் 1:17 ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இன்னைக்கு சாதுரிய ஞானத்தோடு ரொம்ப அற்புதமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சிலுவை வீணாக போகணுன்றதுக்காக. ஏன்னா இவங்க எல்லாமே பொருளாதார ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளை குறித்தே பிரசங்கம் பண்ணி சாதுரிய ஞானமாக இப்படி பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு சிலுவை, அதாவது கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகும்படி பண்ணி உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாதுபடிக்கு தடுத்துருவாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் பைத்தியமாக தோணும், என்னுடைய பிரசங்கம் உபஜப்பு இல்லாத மாதிரி தோணும். ஆனால் அந்த இடத்துல கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தது போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எங்கே போனாலும் எந்த இடத்துல நின்னாலும் நீங்கள் கேட்குற அந்த பிரசங்கிக்கப்படுகிற இயேசு சிலுவையில் அறையப்படாத வேறொரு இயேசுவாக இருந்தால் நல்லா தெரிஞ்சுங்க, பூமியில் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறலாம். அதை விசுவாசித்து அதை பின்பற்றி போகும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் கிடைக்காது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் பாருங்கள். மாம்ச ஆசை இச்சைகளை, உலகத்தை, பாவ மனுஷனை சிலுவையில் அறையிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுகிட்ட போகும்போது தான் அந்த காரியத்தை நம்ம பெற முடியும். அப்படி ஒருத்தன் ஜெயிக்கும்போது தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். இதை இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆமென்.